Hi students, இப்போ நம்ம irrational number அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நேற்று நம்ம ரேஷ்னல் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ ரேஷ்னல் நம்பர்ன்றது என்னது? the numbers which are in the form p by q. ஸோ p by q ஃபார்மில் இருக்கிற நம்பரை தான் நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல pயும் qவும் இன்டீஜர்ஸாக இருந்தது, அதே மாதிரி q is not equal to 0. ஸோ இது மாதிரி இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது irrational numbers அப்படின்னா என்னது? ஸோ irrational numbers. ஸோ irrational numbers are the numbers which are not of this form. ஸோ இந்த ரேஷ்னல் நம்பர்ஸ் p by q ஃபார்மில் இருந்தது இல்லை, இப்போ p by q ஃபார்மில் உங்களால் எழுத முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கிற நம்பர்ஸை தான் நம்ம irrational numbers-னு சொல்லுவோம். ஓகே, ஸோ irrational numbers மோஸ்ட்லி இந்த ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3, இல்லைன்னா உங்களோட நம்பர்ஸ் எப்படி இருக்கலாம் 0.1, 0, 1, 0, 0, 1, 0, 0, 0. ஸோ இது வந்து டெர்மினேட் ஆகாத, ரிப்பீட் ஆகாத டெசிமல் ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ். ஸோ உங்களோட irrational நம்பர்ஸ் இது மாதிரி இருக்கலாம், ஆர் இட் கேன் பி பை ஆல்சோ. ஓகே, ஸோ பை கூட irrational நம்பர் தான். ஸோ எந்த நம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்கொயர் ரூட்டில் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லாத நம்பர்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர்ஸ் விச் ஆர் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அது √2, √3, √5, √6, √7. ஸோ இது மாதிரி நம்பர்ஸ்க்கு எல்லாமே வந்து அவங்களால ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் தான் irrational நம்பர்ஸ். அதுக்கப்புறம் எந்த நம்பர்ஸ் எல்லாம் அதோட டெசிமல் எக்ஸ்பேன்ஷன் வந்து டெர்மினேட்டும் ஆகாது, ரிப்பீட் ஆகாது, அது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் they are irrational numbers. அதே மாதிரி pi is also an irrational number. ஏன்னா பையோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 3.14 ஏன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அது எவ்வளோ தான் டிவைட் ஆனாலும் டெர்மினேட் ஆகாது, அதே சமயத்தில் அது ரிப்பீட்டும் ஆகாது. ஸோ இது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் தான் irrational numbers. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இந்த irrational நம்பர்ஸை நம்ம ஒரு நம்பர் லைனில் லொக்கேட் பண்ண போகிறோம். ஸோ நார்மலி ஒரு நம்பர் லைனில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் எப்படி நம்மளோட நேச்சுரல் நம்பர்ஸ் எப்படி லொக்கேட் பண்ணணும், இன்டிஜர்ஸ் எப்படி லொக்கேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரேஷ்னல் நம்பர்ஸ் எப்படி லொக்கேட் பண்ணணும், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது how to locate irrational number on number line. ஸோ நம்பர் லைனில் எப்படி irrational numbers நீங்கள் லொக்கேட் பண்ண போகிறீங்க. ஸோ irrational numbers நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், √3, √2, √3, √5. ஸோ இது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் தான் irrational numbers. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு √2 எப்படி நம்ம நம்பர் லைனில் லொக்கேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு √m நீங்கள் லொக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் √m-1 லொக்கேட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல √2ன்னு கொடுத்துருக்கு. ஸோ √2 லொக்கேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு √2-1 எங்கே இருக்குதுன்னு லொக்கேட் பண்ணணும். ஸோ √2-1 என்னது √1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 என்னது 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் லைனில் 1 எங்கே இருக்குது? ஸோ இது 0. ஸோ இதுதான் 1. ஓகே, 1 எங்கே இருக்குதுன்னு லொக்கேட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து எங்கேக்கு ஒரு லைன் வரைஞ்சாச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் A, திஸ் இஸ் யுவர் A. அதுக்கப்புறம் இந்த பியிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டருக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரையணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் 1 சென்டிமீட்டர். பியிலேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன். ஓகே, நெக்ஸ்ட்டு யூ ஹாவ் டு ஜாயின் திஸ் AC. ஸோ இந்த ஏசியை ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போது இது வந்து பேஸ். ஓகே, ஸோ இது பேஸ், இது பர்பண்டிகுலர். அப்போ இது என்னது? திஸ் இஸ் யுவர் ஹைபாட்னியூஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஏசி, ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஏபின்றது 1 சென்டிமீட்டர்ஸ், பிசின்றது 1 சென்டிமீட்டர்ஸ். ஸோ டு ஃபைண்ட் ஏசி வில் பி யூஸிங் ஆர் பைத்தாகோரஸ் தியரம். ஸோ பைத்தாகோரஸ் தியரமில் இந்த ஹைபாட்னியூஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஸோ பைத்தாகோரஸ் தியரமில் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் ஸ்கொயர் ப்ளஸ் பேஸ் ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல ஹைபாட்னியூஸ் என்னது ஏசி. ஸோ ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் இஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் யுவர் பேஸ் இஸ் ஏபி ஸ்கொயர். Okay, so BC is 1 square plus AB kuda 1 square.
So 1 square is 1 plus 1. So 1 plus 1 is 2. So இதுதான் உங்களுடைய AC square. But you need AC. AC is equal to the square அந்த பக்கம் போச்சுன்னா square root of 2. So உங்களுடைய AC ஓட value square root of 2 கிடைச்சிச்சு. Okay. So இதுதான் உங்களுடைய square root of 2 ஓட measure. இது ஆனால் நம்மளுக்கு அந்த நம்பர் லைனில் வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், உங்களோட காம்பஸை இங்கே அந்த பாயிண்ட் வச்சுட்டு இந்த பென்சில் இங்கே வச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல அப்படியே வரைஞ்சிடலாம். ஓகே, டேக்கிங் திஸ் ரேடியஸ் யூ ஹாவ் டு ட்ரா அண்ட் ஆர்க் டு திஸ் நம்பர் லைன். ஓகே, நம்பர் லைன் இங்கே வரும்போது ஸோ இதுதான் உங்களோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஓகே, ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 வரைவீங்க. இப்போ இதே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 minus 1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அதுதான் நான் லொக்கேட் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 minus 1 is ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஃபஸ்ட்டு லொக்கேட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி பாருங்கள் இந்த ஃபிகரில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இல்லையா? ஸோ அப்போது okay, so in the distance the square root of 2. So அப்போ இது A, இது B வச்சுக்கோங்க. So this is your square root of 2. Again with B as center you have to draw a perpendicular line of 1 centimeters. So let this be C. So this is 1 centimeter. Now you join your AC. Okay. Now you know the value for AB is root 2 and the value of BC is 1. Now you need to find out what is AC. Now again use your Pythagoras theorem here. So when you use your Pythagoras theorem here you will get, so your BC is 1 square plus and your AB is root 2. So root 2 square. So you get 1 plus root 2 square. So what is root 2 square? Root 2 into root 2. So root 2 into root 2 is root 4. So what is square root of 4? 2. Okay. So here you get 2. So 1 plus 2 is 3. So your AC square is 3 or AC is equal to, when square root goes that side it becomes square root of 3. Okay, so this is your square root of 3. Now using your compass with AC as radius you have to cut an arc here. Okay, now this becomes your root 3. Okay, so this is how you locate your irrational numbers on the number line. And again for the next one, how do you locate root 5 on number line? So this I'll teach you when I take this exercise 1.2. So here the introduction part of this exercise 1.2 is over. Next we can meet in the next exercise.